விழுப்புரத்தில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் விசிலடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பயிர்க்கடன்களுடன் வேளாண் சார்ந்த கடன்கள், மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தொழில் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் விழுப்புரத்தில் இருந்து தலைமைச் செயலகம் வரை நடைபயண போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கடுமையாக விமர்சித்தார். பாலியல் வன்கொடுமை, கொலை மற்றும் போதைப்பொருள் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் முதல்வர் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி எழுப்பினார். மேலும் கரூர் சம்பவம், ஆளுநரின் ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து தனது கருத்துக்களை நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஒரே நாளில் 17 கற்பழிப்பு சம்பவங்கள் நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க. நான் கேட்பதெல்லாம் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? முதலமைச்சருக்கு என்னுடைய கேள்வி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள், குதிரை பேரை நடத்தி ஆட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் நினைக்கிற நீங்கள், இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. டெங்கு மற்றும் சிக்கன் குன்யா காய்ச்சல் பரவலை தடுக்க புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் எஸ் செவ்வேல் கொடியசைத்து பிரச்சார வாகனங்களை தொடங்கி வைத்தார். இந்த வாகனங்கள் கிராமங்கள் மற்றும் நகரப்புறங்களில் நோய் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். மழைநீர் தேங்க விடாமல் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு பரவலை தடுக்க பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பெண்கள் பாதுகாப்பு விவகாரத்தில் திமுக ஆட்சிக்கும் தற்போதைய தாவேகா ஆட்சிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் 3 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு குறித்து அரசை விமர்சித்தார். மேலும் மேகதாது அணை, ஆளுநரின் அதிகாரம், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் மற்றும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் வானதி சீனிவாசன் தனது கருத்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறையினருக்கான தேசிய பாதுகாப்பு படையின் சிறப்பு பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி முகாம் கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இன்று தொடங்கியது. டிஐஜி சத்தியசுந்தரம் தொடங்கி வைத்த இந்த பயிற்சி முகாமில் தனிப்பட்ட பாதுகாப்பு, தந்திரோபாய வாகன ஓட்டுதல், ஆயுதம் கையாளுதல் மற்றும் அவசரகால நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. காவல்துறையினரின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெறும் இந்த பயிற்சி தேசிய பாதுகாப்பு படை நிபுணர்களால் நடத்தப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கோலினூர் அருகே தகராறை தடுக்கச் சென்ற ஜேசிபி ஓட்டுநர் மூர்த்தி இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இரவு தூங்கிக் கொண்டிருந்த மூர்த்தியை இருவர் தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வளவுனர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் SRM குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் ரமேஷ் அவர்களின் புதிய ஹரிஷா மஹால் நேற்று பிரம்மாண்டமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த விழாவில் நந்தனார் கல்விக் கழக தலைவரும் முன்னாள் எம்பியுமான மணிரத்னம் மற்றும் சமூக சேவகரும் பிரார்த்தனா குரூப் ஆஃப் கம்பெனியின் உரிமையாளருமான டாக்டர் மனோ ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மலர்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றுக்கு உரிய தீர்வு கிடைப்பதில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாரந்தோறும் மனுக்கள் அளித்தாலும் அதற்கான நடவடிக்கை குறித்து தகவல் கிடைப்பதில்லை என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சந்திக்கவும் சிரமம் இருப்பதாகவும் அவர்கள் கூறினர். எனவே பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து அரசின் சேவைகள் மக்களை முழுமையாக சென்றடைய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஜெயராம் நகர் பகுதியில் ரூபாய் 18 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய 315 கிலோவாட் ஆம்பியர் திறன் கொண்ட மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். ஜெயராம் நகர் மற்றும் அம்பேத்கர் நகர் பகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த மின்தடை மற்றும் மின்பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் இந்த மின்மாற்றி நிறுவப்பட்டுள்ளது. தொடக்க விழாவில் மின்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளிகளை நேரில் சந்தித்து
அவர்களிடமிருந்து மனுக்களை ஒவ்வொன்றாக பெற்றுக்கொண்டு ஆய்வு செய்தார். அலுவலகத்திற்குள் வர முடியாத சூழலில் இருந்தவர்களிடம் நேரில் சென்று மனுக்களை பெற்ற ஆட்சியர் தகுதியான அனைவருக்கும் அரசின் நலத்திட்ட உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் யாரும் மனம் தளர வேண்டாம், அரசு உங்களுடன் உள்ளது, தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று ஆறுதல் கூறி தன்னம்பிக்கையுடன் முன்னேறுமாறு அறிவுறுத்தினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டு வீச்சருவாளுடன் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தப்பியோட முயன்ற 2 பேரையும் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்களில் ஒருவரான விஸ்வா மீது கொலை முயற்சி, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 2 பேரிடமிருந்து 2 வீச்சருவாள்கள் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட பூசாரிப்பாளையம், டைமண்ட் சிட்டி, காமராஜ் நகர் மற்றும் ஐஸ்வர்யா கார்டன் பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் பம்ப் பழுதால் குடிநீர் வராததால் அண்டை கிராமங்களுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் கடும் சிரமம் அனுபவித்து வருவதாகவும் கூறுகின்றனர். எனவே குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாண்டிச்சேரி லயன்ஸ் காஸ்ட்ரோ புரோட்டீன் சங்கத்தின் புதிய தலைவராக ஸ்ரீதர் பிள்ளை பொறுப்பேற்கும் விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சொரோன் முதியோர் இல்லத்திற்கு ரூபாய் 10,000 நன்கொடை மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் ஐயப்பன் சேவா சங்க திருப்பணிக்காக ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான காசோலையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, மருத்துவர் ஜெகதீஷ் மற்றும் தொழிலதிபர் மணநாதன் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழுப்புரம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பூவரசன் குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நடைபெற்ற பிரமோற்சவ விழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் லட்சுமி நரசிம்மர் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியனின் போதைப்பொருள் விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி கிளை சார்பில் பங்கேற்ற பாண்டி வாரியர்ஸ் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. ராஜ் சிசி அணிக்கு எதிரான போட்டியில் 84 ரன்கள் என்ற இலக்கை பாண்டி வாரியர்ஸ் அணி 7 ஓவர்களில் எட்டி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 30 ரன்கள் குவித்த கேமராமேன் ஞானவேல் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த சுற்று போட்டியில் வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது.